ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோயில் திருமால்பாடி. திருமால்பாடி என்னும் ஊர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசியிலிருந்து செஞ்சிக்கு செல்லும் வழியில் தேசூர் என்னும் ஊருக்கு அருகில் இந்த திருமால்பாடி என்னும் ஊர் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலில் கொடிமரத்தின் அடிபாகத்தில் அனுமன், திருமாலின் சங்கு, சக்கரம் ஆகியவை புடைப்பு சிற்பங்களாக கல்கொடி மரத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. கிபி 1136 ஆண்டில் திருமால்பாடியில் ஏரிக்கு அருகில் உள்ள இந்த சிறு குன்றின் மீது இந்த திருக்கோயில் பராந்தக சோழனின் மகன் விக்கிரம சோழனால் எழுப்பப்பட்டுள்ளது. 106 படிகளை கொண்டவாறு சிறிய குன்றின் மீது இந்த திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ளது போலவே இந்த திருமால்பாடியிலும் மூலவர் காணப்படுவதால் இவ்வாலயத்தில் ஸ்ரீ ரங்கநாத பெருமான் என்றே மூலவர் அழைக்கப்படுகின்றார். இந்த திருக்கோயிலின் ராஜகோபுரம் 3 நிலைகளும் 7 கலசங்களும் கொண்டவாறு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ராஜகோபுரம் தெற்கு திசையை பார்த்தவாறு அமைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரத்தின் இடதுபுறத்தில் உற்சவர் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திருக்கோயிலில் ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றவுடன் இந்த திருக்கோயிலின் மகா மண்டபத்தில் ராஜகோபுரத்திற்கு நேராக தென் திசையை பார்த்தபடி வீர ஆஞ்சநேயர் தரிசனம் தருகின்றார். இந்த திருக்கோவிலின் கருவறையில் 15 அடி நீளமுள்ள 5 தலைகள் கொண்ட ஆதிசேஷன் மீது மரக்காலை தலைக்கு வைத்தபடி அனந்த சயனத்தில் பெருமாள் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ளதை போல காட்சி தருகின்றார். திருமாலின் தலையின் பக்கத்தில் ஸ்ரீதேவியும் கால் அருகில் பூதேவியும் அமர்ந்துள்ளனர். இந்த திருக்கோயிலின் தாயார் அரங்கநாயகி தனி சன்னதியில் சர்வமங்கலத்தையும் அருளும் சக்தியாக காட்சி தருகின்றார். இது மட்டுமின்றி இந்த திருக்கோயிலின் கருவறையில் பக்த பிரகலாதனும் சுகபிரம்ம ரிஷியும் திருமாலை வழிபட்ட கோலத்தில் கருவறையிலேயே காட்சி தருகின்றனர். இது இந்த திருக்கோயிலின் மிக முக்கியமான தனிச்சிறப்பு.
இந்த கோயிலில் சுகபிரம்ம ரிஷி தவமிருந்ததால் இந்த கோயில் அமைந்துள்ள மலைக்கு கிளிமலை என்ற ஒரு பெயர் உள்ளது. மேலும் வைகுண்டத்தில் பாயும் புண்ணிய நதியின் பெயரான விரஜை என்பதை உணர்த்தும் வகையிலும் விரஜகிரி என்ற மற்றொரு பெயரும் இந்த மலைக்கு உண்டு என்று கூறப்படுகின்றது. இந்த திருக்கோவிலின் தீர்த்தமாக ஸ்ரீ நாரதர் தீர்த்த சுனை இந்த திருக்கோயிலுக்கு வடக்கு திசையில் இந்த குன்றின் மீதே அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலில் பக்தர்கள் திருமண தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், அரசு வேலையில் பணிபுரியும் நபர்கள் தங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கவும் பெருமாளிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் என்றும் கூறப்படுகின்றது. இது மட்டுமின்றி இந்த திருக்கோவிலில் சொர்க்கவாசலும் மேலும் ஒரு தனி சன்னதியில் ஆண்டாள் தாயாரும் காட்சி தருகின்றனர். செய்யாறு மற்றும் மாமல்லபுரம் ஆகிய ஊர்களுக்கு இடையில் ஏகபாத மூர்த்தியின் திருவுருவத்தை குறிப்பிடும் வகையில் திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஏகபாத மூர்த்தியின் திருவுருவத்தில் ஏகபாத மூர்த்தியின் பாதம் வரும் இடத்தில்தான் இந்த திருமால்பாடியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாத பெருமான் திருக்கோவில் அமைந்துள்ளது. இதனையும் இந்த திருக்கோவிலின் ஒரு முக்கியமான தனிச்சிறப்பு என்றே கருதலாம். ஒருவேளை இந்த திருமால்பாடி என்னும் ஊரில் ஏகபாத மூர்த்தியின் பாதம் போன்ற அமைப்பு வரும் என்பதை அறிந்தே நமது முன்னோர்கள் இந்த திருக்கோவிலின் கொடிமரத்திற்கு அடிப்பகுதியில் பெரிய திருவடி என அழைக்கப்படும் கருட பகவானின் திருவுருவத்தையும், சிறிய திருவடி என அழைக்கப்படும் ஆஞ்சநேயரின் திருவுருவத்தையும் வடிவமைத்திருக்கக்கூடும் என்று கருத தோன்றுகிறது. இதுவும் இந்த திருக்கோவிலின் முக்கியமான தனிச்சிறப்பு என்றே கருதலாம்.